இப்போ சூப்பராக வந்துட்டு தர்ஷன் முடிச்சாச்சு. நம்மளோட 4 டேஸ் ட்ரிப் சூப்பராக ஆன்மீகமாக போச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ட்ராவல் ஜர்னி தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு வால்மீகி ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் தான் அயோத்தியாவில் புதுசாக கட்டியிருக்காங்க. வால்மீகி ஏர்போர்ட்டில் ராமனோட ஃபுல் லைஃப்பை வச்சுருந்தாங்க. ராமர் பிறந்தது, அவர் வளர்ந்தது, சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த போவை உடைச்சது, அப்புறம் ராவணன் வந்து சீதாவை கடத்திட்டு போனது, ஹனுமான் போய் ராவணனை எதிர்த்து சண்டை போட்டது, லங்காவையே தீப்பிடிக்க வச்சது, ராமனோட படம் வந்துட்டு லங்காவுக்கு போகிறதுக்காக அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த பிரிட்ஜை கட்டினது அப்படின்னு அந்த ராமாயணமோட மொத்த கதையும் அங்கே பிக்சர்ஸாக வச்சுருந்தாங்க. என்ன சாக்லேட் அது? மில்கா. பிடிக்குமா? பிடிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்துட்டு ஃப்ளைட் ஏறுறதுலேருந்து இறங்குற வரைக்கும் அந்த சாக்லேட்டையும் அந்த சிப்ஸையும் கட்டி பிடிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த சாக்லேட் அவ்வளோ பிடிக்கும். நான் அதை தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன். Temperature in Bombay is warm 30 degrees Celsius. We will experience significant delay in the number notify you beforehand. Cruising flight level is going to be 38,000 feet today. Weather seems to be okay with no traffic congestion for Alar and Mumbai, so it looks good, decent. So relax and thank you for invitation once again. Please take over the cabin for Alar.
ஓகே, நாங்கள் சேஃபாக வந்துட்டு மும்பை ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு இங்கே 4 hours லே ஆஃப் இருக்குது. இங்கே நாங்கள் எதிர்ச்சியாக ஒரு சாமியார் பார்த்தோம். அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கணும் எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் நான் அம்மா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் போய் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டேன். கிளாஸ் February 2nd. கேலோ இந்தியா ஒன்னு கைட்ஸ்க்கு ஏற்காடு ஏலகிரி இன்னொன்னு 3 ட்ரிப்புக்கும் லீவ். என்ன மூக்க விரிக்கிற அடக்கு லீவ். நம்ம எல்லா ட்ரிப்புக்கும் இவன் குழந்தைல இருந்து நம்ம அவனை கூட்டிட்டு போயிருக்கோம்ல. இவன் மட்டும் என்ன தனியா போறான். அதோட ஒரு ட்ரிப் போயிருக்கேன். நீ காலேஜில் போயிருக்கியா? நான்லாம் போனே கிடையாது. ஸ்கூலுக்கு கூட காலேஜ் போனது. எங்கே போன ட்ரிப் போகிறது? ஏக்கா நீ போயிருக்கியா? யார் கொடுத்தா? ஓகே, நம்ம சென்னைக்கு சேஃபாக வந்துட்டோம். என்னதான் வெளியூர்லாம் போனாலும் நம்ம சென்னைக்கு வந்து அந்த சென்னை காற்று பட்டாதான் அப்பா அப்படின்னு இருக்கும். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். டைம் வந்துட்டு 11:30 ஆகுது. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கணும். ரொம்ப பசிக்குது. ஓகே காய்ஸ், பாய். வாரணாசி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். பாய்.